அடுத்த நாள் அசன விருந்தில் எங்க பெரியம்மா கிட்ட பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அன்னைக்கு நடந்தது வேற. அருளப்ப சாமியின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக எல்லோரும் பிரார்த்திப்போம். எல்லாரும் மேசைக்கு போங்க, சாப்பிடுங்க, போங்க. கூட்டு சாப்பிடுவீங்களா? சோஸ்திரம் ஃபாதர். இலை வசூல் பண்ணா ஒழுங்கா இருக்கேடே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுக்கத்துக்கு லீவ் விட்டுருவேன் ஃபாதர். நான் முதலாளி யார் விட்டு வந்து யாரு விட்டு விருந்தாண்ணா? ஆளுகளை பாரு, வந்து உட்காரியா, பறிச்சா சாப்பிட்டு போ. டேய், இது அவன் இல்ல, இவன் பெரிய குடியாரப்படாச்சே. குடிகார பொறுக்கி பழ எங்க வந்த போட்டோ வந்துடுவாடா. உனக்கு என்ன 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 பிரச்சனை? யாரு உள்ள இருக்கணும், யாரு வெளியே போகணும்னு தீர்மானிக்க வேண்டியதுன்னா நீ இல்ல. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதே சிலுவை நன்னாள்ல இதே சர்ச்சில் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல படுத்துறத பொறுக்கி போவேன். வீணா சந்தேகப்படாத யானப்பா. நீ தோற்ற இடத்திலேயே உன்னை ஜெயிக்க பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு. பலவீனமானவங்களை கைவிடக்கூடாது யானப்பா. அதுவும் இல்ல, எஸ்தர் அவன் கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க. மேரி, லூர்சாமி, உங்க மகனை எஸ்தருக்கு தர பிரியப்படுதேளா? சாமி, அவனை மனுஷனாக்குனதே நீங்க தான். எது நல்லதோ நீங்க சொல்றத கர்த்தரோட அனுகிரகமா எடுத்துக்கிறோம். நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க பெனிட்டா சிஸ்டர்? இந்த பயலுக்கு என்ன தெரியும்? என்ன வேலை பாக்குறான்? ஒரு 10 பைசா சுய சம்பாத்தியம் இருக்கா? நாளைக்கு என் பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டான்னா கடவுளுக்கு யார் பதில் சொல்றது? சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலே கதின்னு இருக்கிற பொண்ணு. எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் அனாத, ஆனா என் எஸ்தருக்கு நான் இருக்கேன். அவன் கை கால் இல்லாதவனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இருக்கிற காசை பிடுங்கி திங்கிறவன் பின்னால என் பொண்ணை எப்படி அனுப்புறது? பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மாட்டேன். பெனிட்டா சிஸ்டர், உங்க நியாயம் எனக்கு புரியுது. மத்ததெல்லாம் அருள் கையில தான் இருக்கு. என்ன அருள்? என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடலாம். வேலைக்கு போக சொன்னா என்னடா செய்யுது? அதான்டா எனக்கும் யோசனையா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்சிரும். உள்ள இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. மேடம், அம்மா ஜாமீன்ல எடுக்கணும். விசாரணை முடிஞ்சிச்சா? வக்கீல் யார் ஜாமீன்ல எடுக்க போறது? நான் தான். உங்க அம்மாவை நீ தானே காட்டி கொடுத்த. இப்ப நீயே ஜாமீன்ல எடுக்க போறியா? அது அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. இது நான் அம்மாவுக்கு செய்யற கடமை. இன்னொரு நாள் விசாரணை பாக்கி இருக்கு. நாளைக்கு முடிஞ்சிரும். சரிங்க மேடம். அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கப்பா. எஸ்தர் அம்மா, சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? உங்க பையன் உங்களை ஜாமீன்ல எடுக்கணும்னு வந்து நிக்கிறான். அம்மாங்கிற முறையில அவர் செய்யற கடமையா. உங்க பையனை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. அவங்க அப்பாவும் அப்படித்தான். என் வீட்டுக்காரரு செத்ததை பத்தியே கேக்குறியே, அவர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா?
என்ன அப்புறமே இந்த வருஷம் திருவிழாக்கு நீ தான் தலைமையா? அட நீ வேறப்பா, ஏதோ அந்த சர்ச்சு கமிட்டியில் முடிவு பண்ணியிருக்காங்களாம்பா. மீன் பாய்ச்சல் எந்த பக்கம் இருக்கு? கச்சத்தீவு பக்கமா போ. எங்கள் மாமா லூர்து சாமியும் இந்த ஊரை சேர்ந்த ஆப்ரஹமும் வழக்கம் போல் அன்னைக்கு கடலுக்கு போனாங்க. அங்கே இலங்கையை சேர்ந்த படகு ஒன்று சுடப்பட்ட நிலையில் நடுக்கடலில் இருந்துச்சு. என்னை மாதிரி அவரும் தத்து பிள்ளை அந்த ஊருக்கு வந்தவர் தான். ஏய், சிலோன் படகு மாதிரி தெரியுது. உள்ள ஆளுங்கெல்லாம் செத்து கிடக்குது, போய் பாரு. டேய் லூர்து, பையனை என்னடா பண்ண போற? போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை வந்தா என்னடா பண்றது? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஹே, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பிள்ளை எங்கேயா விட்டு போக முடியும்? நான் கரை சேர்க்குறேன். நான் பொத்தி பொத்தி பாசம் காட்டி என் பிள்ளைய கெடுத்துட்டேன். அவன் தனிச்சிருந்தாதான் ஆளாவான். தண்ணிக்குள்ள குதிக்க பயந்த பையன் சாராய தண்ணியே கதின்னு கிடந்தான். இப்போ உன்னாலதான் ஆளாயிருக்கான். அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எஸ்தர், நீ அவனை கட்டிக்க போற புள்ள. உனக்கு தெரியாம அவனை பத்தி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நான் தோத்துட்டேம்மா. அவனை மீனவ பயிலாக வளர்க்கணும்னு நினச்சேன், முடியல. வலை கையை விட்டு போயிடுச்சு. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆளா அவரை நான் இந்த வீட்டுக்கே கூட்டியாரேன். எங்களை மாதிரி வயசானவங்க சொன்னா இந்த காலத்து பயலுக எங்க கேக்குறாங்க? உன்னை மாதிரி வயசு பிள்ளைக சொன்னா உடனே கேக்குறாங்க. அப்படியாவது அவன் முன்னுக்கு வரட்டும். அப்படி இருக்கு காலம். எங்க அம்மா கேட்டதை தப்பா நினைக்காத அருள். எனக்கு நீ கடவுளோட சித்தம். உங்க அப்பாவை பார்த்தேன். நீ கடலுக்கு போகணும்னு விரும்புறாரு. வெளியில எங்க போய் வேலை பார்த்தாலும் நீ தொழிலாளி, கடல்ல நீ தான் முதலாளி. எனக்கு ஒன்று முதலாளியா பார்க்கணும்னு ஆசை. 18 வருஷமா இந்த கோயில்ல இருக்கேன். உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட அருள் சாமி. நீ கடலுக்கு போவேன்னு நம்புற. அப்புறம் யார் தடுத்தாலும் யார் மறைச்சாலும் உன் காலுக்கு பின்னாடி தலை நிமிர்ந்து வருவேன். எனக்காக அந்த ஆண்டவர்கிட்ட கூட நான் எதுவுமே கேட்டதில்லை. உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆபிரகாம் மாமா, நானும் கடலுக்கு வேலைக்கு வரேன். என்னது கடலுக்கா? கடலை நான் நேசலை வச்சு நினச்சியா அப்படியே நடந்து வர்றதுக்கு? போடா, போய் வேற வேலையை பாரு. ஆபிரகாம் மாமா, நானும் கடலுக்கு வள்ளத்தில் வரேன். எந்த வேலை வேணாலும் செய்கிறேன். மீனுக்கு பேன் பார்க்குற வேலை இருக்கு, அதை செய்யறியா? டேய், நீ எல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க வரக்கூடாதா? போய் உங்க அப்பங்கிட்ட கேளு, விவரத்தை சொல்லுவான். சிலுவனே, பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. அருள், உன்னால் கரையிலேயே ஸ்டெடியாக நிற்க முடியாது, கடலில் வந்து எப்படா நிற்ப? ஒன்று செய்யி. அதோ நிற்கிது பாரு ஒத்த கட்டு மரம், அது மேலே ஏறி நில்லு. சரியா நின்ட்டேனா உன்னை கடலை கூட்டி போகிறான். டேய் சிலுவ, சும்மா இருறா, விவரம் புரியாமல் பேசிட்டு. டேய் நீ போடா. போடா, வீட்டுக்கு போ போ.
ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் சொன்ன சிலுவனை கேட்பாடுறா. வா இப்போ பாரு. அண்ணே சிலுவனே, நல்லா இருக்கீங்களா? நம்ம அருள் போய் கடலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேண்ணே, கூட்டு போனேன் என்னண்ணே. ஏய் போடா போடா இங்க எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? கருவாப்பழம் தெரிஞ்சாலும் சொல்ல வந்தா சிவாரிசு பண்ற ஆளப்ப. அண்ணே நானும் கடலுக்கு வரேண்ணே. அந்த ஒத்தக்கட்டு மரத்தில் நிற்பேண்ணே. நீ வேணா பார்க்குறியா? டேய் அருள், இங்கே வாடா. நான் சொல்ல வரதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. மற்ற ஆளுங்களை கடலில் மீன் பிடிக்க விட மாட்டோம், விட முடியாது. உன் பொறுப்பு உனக்கு எனக்கு ஏன் இந்த ஊருக்கே தெரியுமே. அண்ணே சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கேன். ஏன் பிரித்து பேசுகிற? நீ எனக்கு தொழில் தரக்கூடாதா? நீ எந்த தொழில் வேணா பண்ணலாம், ஆனால் வலை பிடிக்கக்கூடாது. ஏன் படகுல ஏற முடியாது. இது இந்த பகுதி பூரா இருக்க சட்டம்டா. நான் மீற முடியுமா? நீ வேணா விசாரிச்சு பாரு. மீனவனை தவிர யாரையும் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க விட மாட்டோம். தாயா பிள்ளையா பழகுறது வேற, தொழில் வேற. டேய் அருள், வீட்டுக்கு போலையாடா நீ? ஏன்டா கரையில் கடந்து இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வேணாம்டா, சொன்னா கேளு, அதெல்லாம் நடக்காது. உன் மதர் மாமியார் பெனிட்டா என்ன சொல்லுச்சு? சம்பாதிக்கணும் தானே சொல்லுச்சு. மீன் பிடிச்சி தான் சம்பாதிக்கணும்னு சொல்லுச்சா? ஏய் பெனிட்டா அம்மாக்காக இல்லை, என்னால் எஸ்தரை தூக்கிட்டு போய் கட்ட முடியும். ஆனால் அதுவா முக்கியம்? எஸ்தர் தான் அன்பா மீன் பிடிக்க சொல்லிருச்சுல்ல. நீ என்னடா பண்ணுவ பாவம்? சுவிட்சு போட்டால் பல்ப் எரியும். உன் சுவிட்சு எஸ்தரு. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. தர்மடி வாங்குறது நிச்சயம்டா. பாப்போம்டா யார் தடுக்கிறான்னு. நான் கடலுக்கு போய் மீன் பிடிப்பேன். நானா அவங்களான்னு ஒரு கை பார்த்துருவோம்டா. இவன் சொல்கிறத கேட்க மாட்டான், பட்டால் தான் திருந்துவான். டேய் பயந்தோலி, இங்கே வாடா. மாப்பிள்ள, நான் பயந்து ஓடுறேனே தப்பாக நினைக்காத. உனக்கு ஒரு துடுப்பாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். மாப்பிள்ள, நம்ம கையெல்லாம் கிளாஸ் பிடிச்ச கை, அவங்க கை கட்டு மரத்தை பிடிச்சது. காய்ச்சி போய் கிடக்கும், அடித்தா மாதக்கணக்காக வலிக்கும். அவங்கள எதுக்குறதும் ஒன்று தான், ரயிலில் நேராக மறிக்கிறதும் ஒன்று தான். இதில் என்னை சேர்க்காத, நான் வரேன். இங்கே பாரு, நல்லா கேட்டுக்க. ஒன்று இங்கே செத்து கிடப்பேன், இல்லை இந்த கடலில் போய் மீன் பிடிப்பேன். சொல்றா. எங்கடா என் மயன்? குண்டு பையல, ஃபாதர்கிட்ட சொல்லி உன்னையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாதான் சரிப்படுவேன். சேர்ப்பீங்க. நான் என்ன உங்கள் புள்ள மாதிரி மொடா குடியாரனா? கருப்பாக இருக்கிற வெள்ளைக்காரன், அளவாக தான் குடிப்பேன். ஏய் கணத்தாம, உண்மையாக சொல்லிட்டா. அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வர வரைக்கும் இங்கே உட்காரான். ஏங்க பசிக்குதுங்க, ஆளை விடுங்க. அவனை நான் பார்த்து 2 நாள் ஆச்சு. ஒன்றும் தெரியாது, பச்சை பிள்ளைய பிடிச்சிட்டு இப்படி அடிக்கிறீங்க. காலையில் நினைக்கிறீங்க. பேசாத. அருளே, என்னடா இது? நினைச்சது சாதிச்சடா. தூக்கவே முடியலடா. டேய் என்ன மீண்டாது? டேய் உழுவடா. உழுவ சொராவே தான். இந்த ஊர்ல எவனுமே பிடிச்சிருக்க முடியாது. ஏன் பார்த்திருக்கவே முடியாது. இந்த ஊர்க்கார பயலுகளா செத்தாயங்கடா. 30-40 கிலோ இருக்கும்டா. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மீன் பிடிச்சியாமே. எப்படி? வலை போட்டியா? ஆமாம், ஆனால் நானும் ஒரு வலையில் மாட்டிக்கிட்டேன். ஆஹா, ரொம்ப தான். உன் வலைய கடல்ல போடு, என் மேல வேணாம்.